ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு தோழன் வீட்டுல ஹெச் ராஜாவை ஒருவேளை சாப்பிட்டு போக சொல்லு. தாழ்த்தப்பட்ட ஒரு அருந்ததியர் வீட்டுல இந்துதானையா, இந்துதானே, இந்த மத இந்து மதத்தில் இருக்கிற ஒரு அருந்ததியர் வீட்டுல அந்த ஹெச் ராஜாவை பேசினாங்க அப்படின்னு கூட்டாங்க, ஒரு வேளை சாப்பிட்டு போக சொல்லு. செய்ய சொல்லி பார்ப்போம். செய்ய மாட்டார். கோவை பிரியாணி பத்தி ஒரு ஷோ பண்ணுங்க. இந்த கோவையில கலவரத்துக்கு நடுவுல களவான்ட்டு போனாங்களே அந்த பிரியாணியை பத்தி சொல்றீங்களா? ஆனா ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும். என்னதான் அங்கு இந்துத்துவா போராடி இருந்தாலும் அவர்கள் எடுத்தது என்னவோ அஜ்மீர் கடை பிரியாணியை தான் என்பதை இங்கு ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அஜ்மீர் கடை பிரியாணினா அவ்வளவு சாதாரணமா போச்சா உங்களுக்கு? சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கிற மாதிரி நினைச்சீங்களா? அதனால் அஜ்மீர் கடை பிரியாணியை இந்துத்துவாவை போல் நாமும் சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பார்ப்போம். அவருக்கு என்ன பட்டுக்கிறது? ராஜாவுக்கு என்ன பட்டுக்கிறது? துணுக்க முகரம் அடிக்கிறான், பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க தீ மிதிச்சா, நாங்க கரை எடுத்து எங்க ஆளு ஆடுனா, நாங்க காவடி எடுத்தாலும் உங்களுக்கு ஏன்டா கோபம் வருதுன்னா ஒண்ணுமில்ல திருவாளர் ராஜா அவர்களை. அதே கரகத்தை நீங்க எடுத்தாடுங்க. உங்க அக்காவை கூட்டிட்டு வந்து தீச்சட்டி எடுத்து ஆட விடுங்க. நீங்க காவடி வைக்க ஆடுங்க. உங்க அம்மா, உங்க குடும்பம், உங்க உறவுக்காரங்க தீமிதிங்க. கேட்ட செருப்பு கட்டி நீ அடிங்க. இதை நீங்க செய்யுங்க ராஜா அவர்களை. இனிமேல் நீங்க தீமிதிங்க. யாராவது இந்த பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த அல்லது தீக்காவை சேர்ந்த யாராவது ஒரு பகுத்தறிவாதி நாங்க கேட்டோம்னா விளக்கமாறு செருப்பு கொண்டு அடிங்கடாங்கள. செய்ய மாட்டாங்க. ஆமு ஆப்பி என்று பிரிக்க வேண்டியிருக்கிறது. வாக்கு சேகரிக்க சாதி கட்சியாக இருந்தால் எந்த இடத்திலும் நாம முன்பணம் கூட பெறமாட்டோம், அவனுக்கு தெரியும். அதனால கடவுளின் பெயரால, மதத்தின் பெயரால உங்களை சொல்றது, இங்க வந்து இந்து மதம் நம்மள இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அடிச்சு போடுவாங்க, நம்ம வாழ முடியாது. எங்க வாழ முடியாது? எப்படி சொல்றான்? இஸ்லாமியனுக்கு நிறைய நாடுகள் இருக்கு, கிறிஸ்தவனுக்கு அமெரிக்கா, பிரிட்டன், அப்படி பல்வேறு நாடுகள் இருக்கு, பௌத்தனுக்கு பல்வேறு நாடு இருக்கு, நம்ம இந்துக்களுக்குன்னு ஒரு நாடும் இல்ல. என்ன பிரச்சனை? நீ என்ன பிரச்சனை? உனக்கு ராமர் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர் உங்க கட்சிக்கு. இந்த எச் ராஜா டக்கலுங்க, உன் முதுகுல போட்டிருக்க பூநூல் உன் வீட்டு தோட்டத்துல விளைஞ்சதா சொல்லு. எங்க பறைய வீட்டு தோட்டத்துல பூரா விளைஞ்ச பருத்தில தாண்டா நீயே பாப்பார பையில பூநூல் போட்டு அலைகிற. அப்ப தீட்டு வரலையா? எங்கள் பறைய வீட்டு பருத்தி தான் உன் பாப்பான் தோல்ல பூநூலா இருக்குது. இது நீங்க சொல்ல முடியுமா? எங்களை தாழ்த்தி வச்சு ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் அப்படின்னு வஞ்சித்து எங்களை தள்ளி விட்டுட்டு நீ கொளுத்து அலைகிற. கேட்டா மதம்ங்கிற, கடவுளுங்கிற, ராமன்ங்கிற, பிள்ளையாருங்கிற. நான் கேட்கிறேன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ராஜா, ஈஸ்வரன் பறையனா இல்லையா? ஈஸ்வரி பரட்சியா இல்லையா? ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரி பரட்சிக்கும் பறையனுக்கும் பிறந்த பிள்ளையார் மட்டும் எப்படா பார்ப்பானா? நான் இதுக்கு பதில் சொல்லிட்டு பேசுறாங்க. இதுக்கு பதில் சொல்லு. நீங்க 47 வரைக்கும் முகமது அலி ஜின்னாவே காந்திஜிய இவர் ஹிந்து லீடர் பாரு, காங்கிரஸ் பார்ட்டி ஹிந்து பார்ட்டியும் பாரு. இல்ல இப்ப நான் சொன்னீங்க, நீங்க சொன்னீங்களே காந்தியடிகள் இந்து பிரதிநிதி. நான் சொன்னேனா? ஜின்னா சொன்னா இல்ல இல்ல ஜின்னா சொன்னீங்களா இல்லையா? விவாதத்தில் நான் இதுவரை பேசவில்லை. நீங்க சொன்னதுனாலதான் இல்ல இல்ல நீங்க இல்ல அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த விவாதத்தில் நான் காந்திஜி ஜின்னா பற்றி பேசவே இல்லை. உன்னை வேணா இப்படி மரியாதை திட்டுவானா? அன்னைக்கு உன் மச்சான் எப்படி திட்டினா உன்னை? எப்படி? மரியாதைக்குரிய திருவாளர் ராஜா அவர்களே, இந்த நாட்டில் இருக்கிற இந்திய தேசத்தில் இருக்கிற என்ன கோயிலாவது உன் பாட்டன், உன் ஒப்பாட்டன், உன் அப்பன் கட்டியிருக்கிறானா? சொல்லு பார்ப்போம். வானை ஓசக்கூடிய உயர்ந்த கோபுரங்களை கட்டணும், கல்லில் சிலையை செதுக்கணும், அதை சிற்பமா வடிச்சோம், தோல்ல சுமந்தோம், உள்ள கொண்டு போனோம், கற்ப கிரகத்தை கட்டணும், அதுக்குள்ள வேண்டி வச்சோம். இத்தனை வேலைகளும் செய்தது யார்? நாம. பிறகு என்ன நடந்தது? ஒரே ஒரு சொம்பு தண்ணி கொண்டுட்டு வந்தான் ஐயர். ஒண்ணுக்கும் புரியாத ஒரு நாய் பாசையில ஓம் சுக்கலாம்பரதம் நக்கலாம்பரதம் அள்ளி வீசினா, தண்ணியை தெளிச்சான், கண்ணு கடவுளாயிடுச்சு. ஆல் ஆஃப் யூ கெட் அவுட் போங்கடா நாய் மக்களேன்னு வெளியில அனுப்புனா, உள்ள நீங்க தீட்டுனா. அன்னைக்கு நான் இந்த செருப்ப கலட்டி உன்னை அடிச்சிருந்தோம்னா நீ இன்னைக்கு பேசுவாயாடா? இன்னைக்கு பேசுவே நீ? நாங்க கட்டி கொடுத்து கோயிலை சாரம் கட்டி வெட்டி ஏத்தி கல்லை செதுக்கி அந்த உள்ளவன் நாங்க இறக்கினவரை நானு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி மந்திரிச்சு கடவுள் ஆயிடுச்சு. நீங்க கற்பகுலத்தில் வந்தா தீட்டுன்னு எல்லாரும் வெளியில போய் சொன்ன போது நாங்க வந்தோம்னா அதுக்கு எங்களுக்கு இது இதுக்கு மேல
நீங்க வாழை இலைய விரிச்சு வச்சு மலம் கழிக்கிறீங்க நாய், அதை எடுத்து போட 2 நாய். ஏண்டா நீங்க எங்களை பார்த்து என்ன திமிருது, என்ன கேவலம் இது இந்த நாட்டுல? நீ நல்ல அப்பனுக்கு பிறந்த ஒருத்தனா இருந்தா, நீ சோத்துல உப்பு போட்டு சாப்பிடா, நான் சோறு கூடாதா? உழைச்சி இந்த சோறையும் அரிசியும் பருப்பையும் தக்காளியும் விளைய வச்சாரு ஏன் ஆத்தாள் அப்பனுக்கா? எங்க ஆத்தாள் அப்ப விளைய வச்சு தர நீ வெக்கமே இல்லாம எப்படா திங்கலாம்? நீனே விவசாயம் பண்ணி சாப்பிடா. ஒரு பாப்பானாவது நல்ல அப்பனுக்கு பிறந்த சோதிங்காதீடா. நாங்க பல்லு பேர சக்கரை உமாளுக்கு நாங்க அங்க கிடந்து வெம்பாடு வெட்டி சம்பாதிக்கலாம் தருவோம். நீங்க மல்லாக்கு மணி அடிச்சு திண்டு கொழுத்து தின்னுட்டு நீங்க எங்களை எக்காலம் பண்ணுவீங்கடா. கல்வி அறிவு இல்லாத சுதந்திரத்தை தந்தனால் ராஜாவே, நீ எல்லாம் இந்த நாட்டுல மத்திய அமைச்சர் ஆகிப்போயிட்ட. நீ எல்லாம் ஆகிப்போயிட்ட. நீங்க பேசுவீங்க வெட்டுவோங்கிற குத்துவோங்கிற. இங்க பாரு, புழல் சிறையில எண்ணிப்பாரு, ஒரு பாப்பா கூட உள்ள நாங்க தான் இருக்கிறோம். இது வரைக்கும் நீ எண்ணிப்பாரு, ஒரு பார்ப்பன உள்ள இருக்கானடா. இந்த தேச பூமிக்கு என்னங்கடா? செயல் கட்டினது எங்களுக்காக தான். 1-2 படிச்சது நாங்க செயல் கம்பி என்றதுக்கு தான். இந்த ஏமாத்து, இந்த மிரட்டல் வேற எங்கேயாவது நீ வச்சுக்க. நான் சொன்னேனா? எல்லாம் கர்மாப்படி. அவனன்றி ஒரு அணுவ செய்யாது. தூண்லே இருப்பார், துரும்புலே இருப்பார். தூண்லே இருப்பார் உங்க கடவுள், துரும்புலே இருப்பார் உங்க ராமரு. அப்புறம் என்ன மைத்துக்கடா? பாபர் மசூதி இடிச்சு போட்டு கோயில கட்டுறீங்க, இந்த இடத்துல கட்டுங்கடா. எங்கேயும் இருப்பார்லடா, எங்கேயும் இருப்பார்லடா. எங்க ராமநாதத்துக்கு ஆயிரக்கணக்கான இடம் பொட்டலா கிடக்காங்க, இடத்த கட்டி. சரி, தலையெழுத்து தான், எல்லாம் தலையெழுத்து தான். இப்ப என் தலையெழுத்து, என் தலையில ஒருத்தன் எழுதியிருக்கேன், இன்னாரு மகனை இன்னாரு 60 எடுத்துக்கு நேராவோ எச் ராஜா ஒரே படா போடு. அவர் தலையில எழுதியிருப்பான், இன்னாருமே இன்னாரு வருவான், இந்த நேரத்தில் ஒண்ணு வெட்டுவான், செத்து போயிரு. உன்னையெல்லாம் ஒண்ணு அடிக்கிறதுக்கு ஒரு ஆளோ ஊழோ வேண்டியதில்லை. நீ காரைக்குடியில என் சொந்த ஊர்ல வச்சு உன்னை கொண்டு வருவேன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க.